இங்க ஒரு அழகான பொண்ணு பாத்ரூம்ல குளிக்கலாம்னு போறா. அப்போ அவளோட தம்பிங்க கிட்ட நான் குளிக்க போறேன், யாரும் தெரியாம கூட உள்ள எட்டி பார்க்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்டுட்டு போறா. இதனால அவங்க 2 பேரும் வெளியே இருக்காங்க. அவ உள்ள போய் 5 நிமிஷத்துல உள்ள இருந்து குளிர் காத்து போக மாதிரி அந்த டோர் அடியில இருந்து வந்துகிட்டு இருக்குது. இத பார்த்த அந்த 2 குட்டி பசங்களும் என்ன நடக்குதுன்னு புரியாம கன்ஃபியூஸ் ஆகி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா புஷ் பண்ணி அந்த டோரையும் திறந்துடுறாங்க. உள்ள வந்து பார்த்த பையன் ஷாக் ஆகி போய் நிக்கிறான். பாத்ரூம் உள்ள அவனோட அக்கா குளிர்ல உறைஞ்சி சில மாதிரி கண்கள் திறந்து அப்படியே நிக்கிறான். உள்ள டெம்பரேச்சர் -100 டிகிரிக்கும் கம்மியா தான் இருந்துச்சு. இத பார்த்து அதிர்ச்சியில ஒருத்தன் ஓடி போய் லைட்டரை எடுத்துட்டு வந்து ஃபயர் பண்ணி அவளை உருக வைக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா இன்னொருத்தன் ஃபயர் பண்ணா அக்காவும் சேர்ந்து எரிஞ்சிடுவா, சோ வேண்டாம்னு சொல்லி அவனை ஸ்டாப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவளை தூக்கிட்டு வந்து சன்லைட் படுற இடத்துல வைக்கிறாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் கொஞ்சம் கூட அவ உருகவே இல்லை. அதுக்கப்புறம் திரும்பவும் அவளை தூக்கிட்டு போய் எங்க எடுத்தாங்களோ அங்கேயே பாத்ரூம் உள்ள கொண்டு போய் வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஐஸா இருந்த அவளோட பாடி ஃபுல்லா உருகி ஆட்டோமேட்டிக்கா அவளே எழும்பியிருக்கிறான். சடனா அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வரல. அதனால அவளோட தம்பிங்க தான் ஏதோ பிராங்க் பண்ணியிருக்காங்கன்னு அவங்கள திட்டிக்கிட்டே அங்க இருந்த வாட்டர் ஹீட்டரை ஆன் பண்ணிட்டு திரும்பவும் குளிக்கலாம்னு போறான். ஆக்சுவலா அவளோட வீட்டுக்கு தெரியாம வந்த ஒரு ஏலியன் தான் அதோட பவரை யூஸ் பண்ணி அந்த பாத்ரூம் டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது திரும்பவும் அவளை நோக்கி வருது. இதோட அடுத்த பார்ட் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க.